இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனம் 14. கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதிரு என்ற அருமையான இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை நம்முடைய பேறு பெற்ற மாணவர்கள் எப்படி சொல்றாங்க பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தம்பிகளா வணக்கம். ஹாய் மாதா டிவி. ஹாய் மாதா டிவி. சூப்பர் சூப்பர். இனியதீங்களே, இந்த பேர் பெற்ற குழந்தைகளை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்க பேரு தெரிஞ்சுக்கலாம். உங்க பேரு? என் பேரு தர்ஷன். தர்ஷன் பாபு. தர்ஷன் பாபு, ரெண்டு பேரும் தர்ஷனா? அருண் ராகுல். சூப்பர். ஸோ இனியதீங்களே, நம்மளுடைய குழந்தைகள் சேர்ந்து இன்றைக்கான இறைவார்த்தையை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க. பார்க்கலாம். கேடானது உங்களுக்கு இல்லாமல் இருக்க இனி பாவம் செய்யாதீர்கள். சூப்பர், பயங்கரம். உங்களுக்கே ஒரு கிளாப்ஸ் கொடுத்துருங்க. பயங்கரமா சொன்னீங்க, சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி தம்பி. வணக்கம். வணக்கம் அண்ணா. உங்க பேரு தம்பி? என் பேர் வந்து ஆண்ட்ரூஸ். சூப்பர், மகிழ்ச்சி. ராகுல் தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. இனியதங்களே, ரெண்டு பேறு பெற்ற பிள்ளைகளும் சேர்ந்து ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தை உங்களுக்காக சொல்ல போறாங்க. சொல்றீங்களா? கேடு எதுவும் உமக்கு நிகழாமல் இருக்க இனி நீயும் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். சூப்பர், பயங்கரம். ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தையை நம்முடைய ஆண்ட்ரூஸ் ரொம்ப அழகா பாடினாரு. அதே போல நம்ம ராகுல் ரொம்ப அழகா அவருக்கு ஏற்ற மொழியில உங்களுக்கு சொன்னாரு. ரொம்ப இனிமையா இருந்துச்சு பாக்குறதுக்கு. தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ. நன்றி.